அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். சமாதானம் புன்னகையிலிருந்தே தொடங்குகிறது என்றார் அன்னை தெரசா. இன்று செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினம். இந்த தினத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களோடு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார்கள் அழகப்பா பல்கலைக்கழக மேலாண்மையியல் துறை மாணவர்கள் இர்ஃபா மற்றும் திவ்யா. வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் இர்ஃபா. நான் திவ்யா. நாங்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை துறையில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ், சர்வதேச அமைதி தினத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன இர்ஃபா, இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக இருக்க? இன்னைக்கு உனக்கு என்ன விஷயம்னே தெரியாதா? இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, இந்த ஹோல் வேர்ல்டு, இந்த உலகமே இன்னைக்கு என்ன அமைதியாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பீஸ் டே, சர்வதேச அமைதி தினம். அப்படியா? உலக அமைதி தினமா? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்கிறியா இர்ஃபா? அதுவா திவ்யா, வருஷம் 21ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தில் இதை உலக அமைதி தினமாக அனுசரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இர்ஃபா, எதுக்காக இது நம்ம வருஷம் உலக அமைதி தினத்தை அனுசரிச்சுட்டு வரோம்? இதோட நோக்கம் பற்றினா 2 விஷயம் திவ்யா. நம்பர் 1, அமைதியின் லட்சியங்களை வலுப்படுத்தவும். 2வது என்னன்னா, வன்முறை மற்றும் போர் நடவடிக்கைகளை கைவிடல். இந்த 2 விஷயத்துக்காக கொண்டாடப்படுகிறோம். ஓ, இதுக்காகத்தான் நம்ம வருஷம் உலக அமைதி தினத்தை அனுசரிச்சுட்டு வரோமா? நீ மட்டும் அமைதியாக இருந்தால் போதுமா இர்ஃபா? அமைதியிலே 2 வகை இருக்கு, அது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். கண்ணதாசனோட சாங்கு கண்ணே கலைமானே, அதில் ஒரு லைன் இருக்கும், ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அது இல்லை இர்ஃபா, வேறு 2 வகை இருக்குது. அது என்னன்னா, முதல் வகை பாசிட்டிவ் பீஸ், நம்ம அமைதியாக இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நல்வழிப்படுத்துகிறது. 2வது வகை என்னன்னா நெகட்டிவ் பீஸ். இது சமூக அமைதிக்காக உரிமை குரல் கொடுத்து அறவழி போராட்டங்களை நடத்துவது. இதுதான் இர்ஃபா. ஆமாம், அறவழி போராட்டம்னாலே நம்ம நெல்சன் மண்டேலா அப்புறம் நம்மளோட காந்திஜி தானே. இவங்க 2 பேரும் கடைசி வரையும் அறவழி போராட்டமே பண்ணி அதிலே நமக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க, விடுதலையும் வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்மளோட பெருமை தானே. ஸோ அமைதிங்கிறது அமைதியாக மட்டும் இருக்கிறது இல்லை திவ்யா, மற்றவங்களுக்காக குரல் கொடுக்கறதும் அமைதி தான். ஓகே இர்ஃபா. உலக அமைதி தினத்தை எப்படி ஐநா சபை கொண்டாடுறாங்கன்னு நீ அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை இர்ஃபா. சொல்கிறேன், நல்லா கேளு. அதுவா திவ்யா, 1981ஆம் ஆண்டு ஐநா சபை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜெனரல் அசம்பிளி நடத்துகிறாங்க. அந்த ஆண்டு தான் முதல் முறையாக இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ், அதாவது சர்வதேச அமைதி தினம் கொண்டு வரப்பட்டது. அன்னையிலேருந்து இன்ன வரையும் எவ்ரி இயர் 21 செப்டம்பர் இதை நம்ம கொண்டாடிக்கிட்டே தான் வருகிறோம். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 விஷயம். அமைதினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? புறா தான் ஞாபகம் வரும். அதனால் எல்லா வருஷமும் யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியிலேருந்து புறாவை பறக்க விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வருஷம் ஒரு பெல் செய்வாங்க. அந்த பெல் எப்படி செய்வாங்கன்னா, நமக்கு 7 கண்டம் இருக்கா, 7 காண்டினென்ட்ஸ் இருக்கா, அந்த 7 காண்டினென்ட்ஸில் உள்ள எல்லா காயின்ஸையும் வாங்குவாங்க. எல்லா காயின்ஸ்னால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு காயின்ஸ் இருக்கும்ல, அந்த காயின்ஸ் எல்லாம் வாங்கி அதுலேருந்து தான் அந்த பெல்லை செஞ்சு வருஷம் ரிங் பண்ணுவாங்க. இப்படி தான் வருஷம் இதை கொண்டாடிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஃபுல்லாக 21 செப்டம்பர் ஃபுல்லாக எல்லாருமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே சண்டை போடாமல் எந்த போருக்கும் போகாமல் அமைதியாகவே இருப்பாங்க. ஈவன் நான் உனக்கும் உன் தம்பிக்கும் சண்டை வந்தால் கூட நீ அன்னைக்கு சண்டையே போடக்கூடாது திவ்யா. ஓகே இர்ஃபா, இன்றைக்கி நான் வரும்போது உன் கூட சண்டை போடணும்னு நினச்சிட்டே வந்தேன். நீ அமைதி தினத்தை பற்றி இவ்வளோது சொன்னதுனால இன்றைக்கி உன் கூட நான் சண்டை போடலை, நாளைக்கு போட்டுக்கிறேன். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். இன்றைக்கி நீ என் கூட சண்டை போடாமல் இருந்தீல, அதனால் 2022ஓட நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் நான் உனக்கே கொடுக்கலான்னு டெக்ளேர் பண்ணுறேன். சரி இர்ஃபா, நோபல் ப்ரைஸை பற்றி நீ இவ்வளோ சொல்கிறில்ல, நோபல் ப்ரைஸை பற்றின ஸ்டோரி உனக்கு தெரியுமா? இந்த நோபல் ப்ரைஸ் ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட், அவங்க நேம் ஆல்ஃப்ரெட் நோபல், அவங்கனால தான் கொடுக்குறாங்கன்னு தெரியும். பட் என்ன ரீசன்னு தெரிலையே, நீ ஏன் அதையும் சொல்லிடு திவ்யா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இர்ஃபா. ஆல்பர்ட் நோபல் கன் பவுடர் இருக்குல்ல இர்ஃபா, அதையும் டைனமைட் மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. இது அவர் மைனிங் பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிச்சாரு. ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை தவறான வழியில் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால இனி வர காலங்களில் இது ஒரு பேரழிவை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார். அதனால அவருடைய கண்டுபிடிப்புகளால் அவரை ஞாபகம் வச்சுக்க கூடாது. அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய சொத்துக்களை எல்லாம் ஒரு அறக்கட்டளை பேரில் உயிரெழுதி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு குழுவையும் அவர் உருவாக்குனாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா,
இந்த உலகத்தோட நன்மைகளுக்காக யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோட பேரால் ஒரு பரிசு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழுவை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார். அவருடைய இறப்புக்கு அப்புறம் அந்த குழு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 துறைகளை தேர்ந்தெடுத்து அந்த 5 துறைகளில் சிறப்பாக செயல்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு அவார்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த 5 துறைகளில் ஒரு துறை தான் இருப்பா அமைதி. மற்ற 4 துறையை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நல்லாவே தெரியும் திவ்யா. இயற்பியல், வேதியியல், மருத்துவம் மற்றும் இலக்கியம். கடைசி வந்து நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், அமைதி. இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா, மற்ற 4 துறையை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5வது துறையில் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லா வருஷமுமே நிறையா டைம் நோபல் ப்ரைஸ் வந்து பீஸுக்கு, அமைதிக்கு வின் பண்ணது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஸோ ஒரு பெண்ணாக நான் இங்கே சொல்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன் திவ்யா. ஓகே இர்ஃபா, இனிமேலுக்கு நம்மளும் அமைதிக்காக நிறைய போராடுவோம், அமைதியை நிலைநாட்டுவோம். கண்டிப்பாக திவ்யா, நம்ம போராடுவோம். இது வரைக்கும் எங்களுடைய உரையாடலை அமைதியாக கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போது இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் பகிர விரும்பினா மறக்காமல் நம்ம அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில சர்வதேச அமைதி தினத்தை பற்றி பகிர்ந்த நம் பல்கலைக்கழக மாணவர்களான இர்ஃபா மற்றும் திவ்யா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்களை நீங்கள் பகிர விரும்பினா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.